ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டிஸ்போசபிள் பிளேட் வச்சு ஒரு ஹோம் டெக்கர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் பிளேட் எடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த பிளேட்டோட இன்னர் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட இந்த கிரியேட்டிவ் ஒர்க்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? சரி வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டோட அவுட்டர் சைடில் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ வந்து இன்னர் சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து வாழை மட்டையில் செஞ்ச பிளேட் அப்படின்றதுனால இதில் நேச்சுரலாகவே வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ அவுட்டர் சைடு வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் வந்து நம்ம வெளியே இருந்து உள்ளே வந்து அடிக்கணும். அதாவது வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கத்துக்கு அடிக்க போகிறோம். உள்ளே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது இன்னர் சைடு வந்து எல்லோ அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த எல்லோ மேலே இந்த க்ரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த க்ரீனோட கலர் வந்து எல்லோவோட பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளெண்டிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இதோட வெளிப்புறம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளேட்டோட அந்த வெளிப்பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே வந்து நம்ம இந்த பச்சை கலரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஸ்போசபிள் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து கிரீன் அக்ரிலிக். ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நமக்கு நியர்பை ஷாப்ஸ்லேயுமே வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து இந்த பிளேட் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லோ ஆல்ரெடி அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து இந்த பிளேட்டோட அவுட்டர் சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் கலரை வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பெயிண்ட்டை வந்து இந்த பெயிண்ட் கிடையாது, பிளேட்டை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த கலர் வந்து அதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த பிளேட்டை வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டுடலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் மீன்வைல் வந்து இது காயறதுக்குள்ளே டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து ஒயிட் க்ளூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சிமெண்ட் எடுத்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டையும் க்ளூவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பேஸ்ட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி வந்து விநாயகரோட ஸ்டென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டென்சில் வந்து இந்த பிளேட்டோட நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை வந்து அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பேஸ்ட் ஒரு வேளை நீங்கள் இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணலைன்னா நமக்கு ரெடிமேட்லேயும் வந்து நமக்கு டெக்ஸ்சர் பேஸ்ட் கிடைக்குது. ரெடிமேட் டெக்ஸ்சர் பேஸ்ட் வாங்கணுன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் டெக்ஸ்சர் பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டென்சில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டென்சிலுமே வந்து ஹேண்ட்மேட் ஸ்டென்சில் தான். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சில் வந்து நான் வந்து
ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தது இல்லையா, அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து நான் பண்ணதுக்கப்புறம் காட்டுற பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பெயிண்டிங் பண்ணும்போது அதுலேயுமே வந்து இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து இந்த ஸ்டென்சிலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, பழைய பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி நிறைய க்ரியேட்டிவ் லேம்ப்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில்லாம் வச்சு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டென்சில் மேலே நல்லா அப்ளை பண்ணிடணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ஸ்டென்சில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டென்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்சரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அது மேலே இப்படி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் அந்த ஸ்டென்சில் அது மேலே வச்சுக்கலாம். இது மேலே வச்சுட்டு இப்போது நான் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் மெத்தடில் வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் மேலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பெயிண்ட் வந்து செட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் ப்ரெஷ்ஷு இல்லாமல் ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து அதோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெஷ்லேயுமே வந்து நம்ம பண்ணலாம். அண்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம டேப்பிங் மெத்தடில் நல்லா டேப் பண்ணோன்னா இந்த டெக்ஸ்சர் மேலே வந்து நம்மளுடைய பெயிண்டிங் வந்து நல்ல செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டென்சில் மேலே வந்து ஃபுல் பிளாக் கலர் வந்து டேப் பண்ணிக்கலாம். இது வந்து டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஃபிக்சேஷன் ஆகும். இல்லைன்னா வந்து கலர் லீக்கேஜ் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக வந்து நம்ம கலர் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம டெக்ஸ்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு இயர்பட் எடுத்துக்கோங்க. இயர்பட் எடுத்துகிட்டு அதில் ஒயிட் கலர் எடுத்து இந்த பிளேட்டோட இன்னர் கார்னரில் வந்து, அதாவது இன்னர் சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து டாட்ஸாக இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட பென்சில் இருக்கும் இல்லையா, பென்சிலோட பேக் சைடு யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னர் சைடு முடிச்சிட்டோம். அவுட்டர் சைடு ஆஃப் த பிளேட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டட்ஸ் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இயர்பட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டாட்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த டாட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஒரே ஷேப்பில் அழகாக வரும். நம்ம வந்து ப்ரெஷ்லையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டாட்ஸையும் வச்சதுக்கப்புறம் இப்போ அவுட்டர் சைடு இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து நான் ஜிக்ஸாக் லைன் மாதிரி ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் வந்து அது இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து எல்லா டாட்ஸையுமே வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வால் டெக்கார் வந்து ரெடி. இதுக்கு பின்னாடி வந்து டபுள் டேப் போட்டி நம்மளுடைய வாலை வந்து அழகாக டெக்கார் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.